நம்மில் பலர் நம் இதயங்களில் அமைதியான போராட்டங்களை சுமந்து செல்கிறோம். குற்ற உணர்வு, தவறுகள் மற்றும் மற்றவர்கள் நம்மை எப்படி மதிப்பிடுவார்கள் என்ற பயம். அல்லாஹ் நம்மிடமிருந்து குறையற்ற பூரணத்தன்மையை எதிர்பார்க்கவில்லை என்பதை பாகம் 11 நமக்கு நினைவூட்டுகிறது. அவன் கேட்பது நேர்மை, மனப்பூர்வம், மனந்திரும்புதல் மற்றும் அவனிடம் திரும்புவதற்கான தைரியம். ஏனென்றால் அவனுடைய கருணையின் கதவு எப்போதும் திறந்திருக்கும். தோல்வி என்பது முடிவு அல்ல என்பதை பாகம் 11 நமக்கு கற்பிக்கிறது. உண்மையான இழப்பு அல்லாஹ்விடம் திரும்ப மறுப்பதுதான். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு இஸ்லாமிய வரலாற்றில் தபூக் போர் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. பல நயவஞ்சகர்கள் தங்களிடம் வசதி வாய்ப்புகள் இருந்தும் போரில் பங்கேற்காமல் இருப்பதற்காக பொய்க் காரணங்களைச் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்டார்கள். இந்த கடும் வெப்பத்தில் போருக்குப் போகாதீர்கள் என்று சொல்லி மற்றவர்களையும் மனந்தளரச் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ், நரக நெருப்பு இதைவிட கடுமையான வெப்பமுடையது என்று அவர்களுக்கு பதிலடி கொடுத்தான். நோய், வறுமை போன்ற உண்மையான காரணங்களால் கலந்து கொள்ள முடியாதவர்களை அல்லாஹ் மன்னித்தான். இதிலிருந்து நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இஸ்லாமிய பணிகளிலோ அல்லது சமூக சேவையிலோ உண்மையான அர்ப்பணிப்புடன் ஈடுபடுவது மிக அவசியம். வெறும் பேச்சளவில் இருந்துவிட்டு செயலில் பின்வாங்குவது அன்று தப்பூக்கில் இருந்த நயவஞ்சகர்களின் குணத்தைப் போன்றது. நமது பங்களிப்பு சிறியதாக இருந்தாலும் அது உள்ளத் தூய்மையுடன் இருக்க வேண்டும். மதீனாவைச் சுற்றியுள்ள கிராமப்புற காட்ரபி மக்கள். காட்ரபிகள் குஃப்ரிலும் நிராகரிப்பிலும் நயவஞ்சகத்திலும் மிகவும் கொடியவர்கள். அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீது அருளியிருக்கும் வேதத்தின் வரம்புகளை அவர்கள் அறியாதிருக்கவே தகுதியானவர்கள். கிராமப்புறத்தவர்களில் சிலர் தர்மத்திற்காகச் செலவு செய்வதை நஷ்டமாக கருதுபவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் காலச் சுழலில் சிக்கித் துன்பமடைய வேண்டுமென்றும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீதுதான் கெட்ட காலம் சுழன்று கொண்டிருக்கிறது. கிராமப்புறத்தவர்களில் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்பவர்களும் இருக்கின்றார்கள். தாம் தர்மத்திற்காகச் செலவு செய்வது தங்களுக்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் இறை தூதரின் பிரார்த்தனையும் தங்களுக்கு பெற்றுத்தரும் என நம்புகிறார்கள். நிச்சயமாக அது அவர்களை அல்லாஹ்வின் அண்மையில் கொண்டு சேர்ப்பதுதான். அதிசீக்கிரத்தில் அல்லாஹ் அவர்களை தன் ரஹ்மத்தில் பேரருளில் புகுத்துவான். பாடம்: நம்பிக்கை என்பது ஒருவர் எங்கிருந்து வருகிறார் என்பது பற்றியது அல்ல, மாறாக நேர்மையை பற்றியது. புகழப்படும் தலை சிறந்த தலைமுறை இன்னும் முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும் முதலாவதாக ஈமான் கொள்வதில் முந்திக் கொண்டவர்களும் அவர்களை எல்லா நற்கருமங்களிலும் பின்தொடர்ந்தவர்களும் இருக்கின்றார்களே, அவர்கள் மீது அல்லாஹ் திருப்தி அடைகிறான். அவர்களும் அவனிடம் திருப்தி அடைகின்றார்கள். அன்றியும் அவர்களுக்காக சுவனபதிகளைச் சித்தப்படுத்தியிருக்கின்றான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அங்கே என்றென்றும் தங்கியிருப்பார்கள். இதுவே மகத்தான வெற்றியாகும். அறிவைத் தேடுவதன் முக்கியத்துவம். எல்லோரும் போருக்குச் செல்லக்கூடாது. மார்க்கத்தை படிக்கவும் சமூகத்திற்கு கற்பிக்கவும் சிலர் பின்வாங்க வேண்டும். இந்த வசனம் இஸ்லாமிய அறிவின் முக்கியத்துவத்தை நிறுவியது. அடுத்து நாம் சூரா யூனுஸை பார்ப்போம். ஈராக்கிலுள்ள நைனவா நகர மக்களுக்கு நேர்வழி காட்ட நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். பல ஆண்டுகள் அவர் பிரச்சாரம் செய்தும் மக்கள் சிலை வணக்கத்தை கைவிட மறுத்தனர். இதனால் மனமுடைந்த யூனுஸ் நபி அல்லாஹ்வின் கட்டளைக்காக காத்திருக்காமல் அந்த ஊரை விட்டு வெளியேற முடிவெடுத்து ஒரு கப்பலில் ஏறினார். நடுக்கடலில் சென்றபோது கப்பலை ஒரு பயங்கர புயல் தாக்கியது. கப்பலின் சுமையை குறைக்க பயணிகளில் ஒருவரை கடலில் தள்ள வேண்டும் எனச் சீட்டு குலுக்கி பார்த்தபோது 3 முறையும் யூனுஸ் நபியின் பெயரே வந்தது. இது அல்லாஹ்வின் நாட்டம் என்பதை உணர்ந்து அவரே கடலில் குதித்தார். அப்போது அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஒரு பிரம்மாண்டமான மீன் அவரை விழுங்கியது. அது அவரை உணவாக்கவில்லை, மாறாக அது அவருக்கு ஒரு சிறைச்சாலையாக அமைந்தது. மீனின் வயிற்றின் இருளில் யூனுஸ் நபி தன் தவறை உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம், லா இலாஹ் இல்லா அன்த சுப்ஹானக்க இன்னி குந்து மினல் ழாலிமீன், உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநீதி இழைத்தோரில் ஒருவனாகிவிட்டேன் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்தார்கள்.
இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தான். மீன் அவரை பத்திரமாக கரையில் சேர்த்தது. இதன் இன்றைய படிப்பினை: நம் வாழ்வில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் பொறுமையை இழக்கக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்களாக தனது மக்களை எச்சரித்தார். அவர்கள் அவரை நிராகரித்தனர். அல்லாஹ் நூஹ் நபியையும் விசுவாசிகளையும் காப்பாற்றினான். காஃபிர்கள் மூழ்கினர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதங்களுடன் அனுப்பப்பட்டார். ஃபிரவுன் அவரை மாயஜாலத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். பனி இஸ்ரவேல் மக்கள் காப்பாற்றப்பட்டனர். ஃபிரவுன் நீரில் மூழ்கடிக்கப்பட்டார். முக்கியமான தருணம். ஃபிரவுன் மரண நேரத்தில் மட்டுமே நம்பிக்கை கொண்டான். அவன் தாமதமாக மனந்திரும்புவதை அல்லாஹ் நிராகரித்தான். அவரது உடல் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு அடையாளமாக பாதுகாக்கப்பட்டது. இரட்சிப்புக்குப் பிறகு பனூ இஸ்ராயில் அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வதற்கு ஒரு நல்ல இடத்தையும் வாழ்வாதாரத்தையும் கொடுத்தான். ஆனால் பின்னர் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு சர்ச்சை செய்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதிக் கட்டளை. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவ்வாறு கூறுமாறு கட்டளையிடுகிறான்: அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், வஹீயை பின்பற்றுங்கள், பொறுமையாக இருங்கள். உண்மை இறுதியில் வெற்றி பெறும். சூரா தப்பா உள்ளத்தில் நயவஞ்சகம் இல்லாமல் செயலில் உண்மையாக இருக்கக் கற்றுத்தருகிறது. சூரா யூனுஸ் இக்கட்டான சூழலிலும் பொறுமையை இழக்காமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து பாவ மன்னிப்பு கோருவதன் அவசியத்தை உணர்த்துகிறது. இந்த படிப்பினைகளை நம் வாழ்வில் செயல்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். اللهم إنك عفو تحب العفو فاعف عني. اللهم إنك عفو تحب العفو فاعف عني. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய். ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. اللهم إنك عفو تحب العفو فاعف عني. اللهم إنك عفو تحب العفو فاعف عني. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய். ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. اللهم إنك عفو تحب العفو فاعف عني. اللهم إنك عفو تحب العفو فاعف عني. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய். ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. اللهم إنك عفو تحب العفو فاعف عني. اللهم إنك عفو تحب العفو فاعف عني. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய். ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. اللهم إنك عفو تحب العفو فاعف عني. اللهم إنك عفو تحب العفو فاعف عني. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய். ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக.